எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தாய் ஒரு சிறந்த மன அழுத்த நிவாரணி அப்படின்ற டாபிக் தாங்க பேச போகிறோம். ஏன் அம்மா அப்படின்றவங்க ஒரு மன அழுத்த நிவாரணியா, அதுலேயும் மிக சிறந்த மன அழுத்த நிவாரணியா நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அம்மா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச மிக நெருக்கமான உறவு அப்படின்றது தான் அம்மா. நம்ம மனசுல அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு நமக்கு வருதுங்க. உளவியல்லையும் சரி, உயிரிலையும் சரி, உணர்ச்சி காரணங்களாலையும் சரி, அம்மா அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருக்காங்க. அது எப்படி இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படின்றவங்க குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த மன அழுத்தத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆளாக இருக்காங்க. அதே அளவு டீனேஜ் குழந்தையா இருந்தாலும் அப்பயும் அம்மாவோட ரோல் மிக மிக முக்கியமான ரோலுங்க. எவ்வளோதான் காலேஜ்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்லாம் உருவாயிருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு குழந்தை தன்னோட தாய்கிட்ட அந்த உணர்ச்சியை ஷேர் பண்ணும்போது குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஈஸியான அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, குழந்தையும் தன்னோட தாய்கிட்ட உரிமையாக அதோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். அதே சேம் டைமில் தாயும் தன்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா பருவ நேரத்தில் இருக்குது, இதை எப்படி வழிகாட்டணும் அப்படின்றதும் தெரியும். மற்றவங்க யார் எது சொன்னாலும் நம்பாத குழந்தை தன் தாய் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் மனிதனுக்கு மிக சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர் யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தாயாக தான் இருக்கும். இதனால தான் தாய் உள்ள பிள்ளைய தான் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கும் அப்படின்னே ஒரு பழமொழி உண்டுங்க. ஏன்னா தாய் மட்டும்தான் கரெக்டாக குழந்தைகளை தப்பு செய்கிற விஷயத்துலேருந்து கரெக்டாக தட்டி சுட்டி காட்டி தன்னோட குழந்தைகளை அழகாக வழி நடத்திட்டு போவாங்க. அதனால தான் ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட வளருது அப்படின்னாலும் இல்லை அம்மா விட்டு பிரிந்து வளருது அப்படின்னாலும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாய் எப்படி ஒரு மிக சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது முதல் டாபிக், நிபந்தனை அற்ற அன்பு. இதுதாங்க மன அழுத்தத்தை கொடுங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்க மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கேன், பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன்னையே அறியாமல் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அம்மாவோட அன்பு மட்டும்தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரியான அன்பு, ஒரு மன அமைதியை தரக்கூடிய அன்பு. அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் தேவையில்லைங்க. அம்மாவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் உங்கள் அம்மா உங்களுக்கு நல்ல அன்பை தருவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. எல்லா குழந்தைகளுமே தாயார் அப்படின்றவங்க ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அன்போட லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த வெற்றியுமே கிடைக்காதுங்க. அதனால தான் ஒரு நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவிடம் மட்டும்தான் கிடைக்கும். எந்த தீர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கணும் அப்படின்ற உணர்வே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மன அழுத்தத்தை உடனடியாக குறைச்சிருங்க. நாமே ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அம்மா பார்த்தீங்கன்னா நடுவில் குறுக்கில் பேசாமல் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துக்கிட்டே அதை லிசன் பண்ணும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் உடனடியாக குறைச்சிருங்க. அதே சேம் டைமில் அம்மா கதை மட்டும் கேட்காம நீங்கள் பண்ணதில் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்க அழகாக பாயிண்ட் பண்ணியும் கொடுக்கும்போது நம்மளால் அந்த தப்பை உணர்ந்துக்கவும் முடியுங்க. அதனால தான் அம்மா கிட்ட முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நம்ம மறைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே இருக்கிற மரியாதை போயிடுமோ, நம்ம மேலே இருக்கிற அந்த நல்ல எண்ணம் போயிடுமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிடம் போயிட்டு நம்ம எதையுமே மறைக்காம எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன், வேற வழி இல்லாமல் இப்படி செஞ்சுட்டேன், இது எப்படின்னா செய்யறது தெரியலன்னு சொல்லிட்டு உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அரவணைப்பும் அதே சேம் டைமில் அந்த பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷனும் ஈஸியாக அம்மா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குங்க. ரெண்டாவது, பாதுகாப்பு பிணைப்பு. யார்கிட்ட வேணா நீங்கள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ண முடியுங்க. தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருக்கலாம். இவங்களோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பிணைப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹஸ்பண்டோ, இல்லை எல்லாருக்குமே பாதுகாப்பு பிணைப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒய்ஃபோ, இல்லை ஒரு நண்பர்கள் பட்டாளமோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக அம்மா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு பிணைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட போனா சேஃப். இதுதான் குழந்தைகள் மனசுலயே ஆரம்பத்துல இருந்தே பதியக்கூடிய விஷயம். ஒரு பக்கத்துல இருக்கிற சக வயசுல இருக்கிற ஒரு குழந்தை நம்ம தள்ளி விடும்போது கூட நம்ம நினைச்சுக்கிறோம் அம்மா கிட்ட போனா சேஃப். அதே சேஃப்
எஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாலும் சரி, தன்னோட ஆக்டிவிட்டீஸாலையும் சரி அம்மா நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை நினைச்சாலோ இல்லை சந்திச்சாலோ நம்மளோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஹார்மோனாக சொல்லக்கூடிய கார்டிசோல் அப்படின்ற இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. அதே சேம் டைமில் மன அமைதி தரக்கூடிய ஹார்மோனான ஆக்சிடாசின் அப்படின்றது சுரக்க ஆரம்பிக்குது. இதனால தான் அம்மாவை பார்த்த நிமிஷத்துலேயே நமக்கு மன அமைதி கிடைக்கிது. அம்மாவோட அணைப்பு அப்படின்றது மனதுக்கான பாதுகாப்பு கவசங்க. சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து குழந்தைகளோட தலையில் வந்து தடவி கொடுத்து கையை பிடிச்சி விட்டு நகத்தை கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி பாசத்தெல்லாம் தொடுதல் உணர்வு மூலயமாவும் காட்டுவாங்க. ஆனால் நிறைய அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட கிட்ட கூட வர்ற மாதிரி இருக்காது. ஆனால் அவங்களோட கேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்ததான் இருக்குங்க. அந்த அளவுக்கு நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரே ஆள் தாய் மட்டும்தாங்க. அடுத்தது உணர்ச்சி புரிதல். நமக்கு எமோஷனலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் அந்த வழியை நம்மளால சொல்லக்கூட முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் போதே தன்னோட தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களோட உணர்வு என்ன என்ன ஃபீலிங் அப்படின்றத சொல்லாத வழியை கூட தன்னோட தாய் வந்து உணர்வாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த எமோஷனல் வேலிடேஷன், உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தாயை தவிர வேற யாராலையுமே எக்ஸாக்டாக புரிஞ்சுக்க முடியாதுங்க. பிரச்சனையை உடனே தீர்க்காம நானே பார்த்துப்பேன், என்னாலேயே சால்வ் பண்ண முடியும், நான் இது வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டலாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நிறைய பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயமே இதுதான். லைட்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு நமக்கும் நாலேஜ் வரணுன்றதுக்காக பிரச்சனையை தானே தீர்க்கறன்னு நீங்கள் முயலாங்க. ஆனால் எல்லா பிரச்சனையுமே தானே தீர்ப்பன்னு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலையை தான் கொண்டு வந்து கொடுக்கும். சில விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டமாக நினச்சிட்டு இருந்த பிரச்சனை ஒரே நிமிஷத்தில் காற்றுல பறந்து போகிற மாதிரி ஈஸியாக கரைஞ்சி போகிறத நம்மளால் உணர முடியுங்க. அடுத்த செகண்டே நம்ம மனசு லேசாகிறதையும் நம்மளால் உணர முடியும். இதுதான் ஆழமான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அது எமோஷனலாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தாயார்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குமே தவிர அவங்க கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது உங்களோட பிரச்சனையோட ஆழம் அவங்களுக்கு இம்மீடியட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையுமே நான் உனக்கு துணையாக இருக்கேன், உனக்கு கூட இருக்கேன், உனக்கு பொருள் நான் வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன்னு இப்படி கேட்டு கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சப்போர்ட் சொல்லக்கூடிய விதமாகவும் இருந்துக்க மாட்டாங்க. நீ என்ன செஞ்ச, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு இப்படி கதை கேட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க. இப்படி ஒரு ரகமும் இருக்காங்கங்க. ஆனால் இதனால் எங்கள் அம்மா என்கிட்ட ஒழுங்காக இது பண்ணிக்கல, எனக்கு ஆறுதல்னா ஒரு வார்த்தை செய்யலை, நான் கஷ்டப்படும் போது எனக்கு பொருள் வாங்கி கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட நினைப்பு தாங்க தவறான நினைவா இருக்கும். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூட விஷயத்திலேயே நமக்கு அந்த விஷயம் ஈஸியாகவும் தப்பு யார் மேலே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு அவங்க உணர்த்த ஆரம்பிப்பாங்க. இதுவே போதும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு. அம்மாவோட குரல் ஒரு அருமருந்துங்க. நீங்கள் வந்துட்டு பெருசாக வந்து நிறைய நேரம் உட்காந்து தனிமையில் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் கூட அவசியம் இல்லைங்க. ஹலோ அப்படின்னு ஒரு அம்மாவோட குரலை நீங்கள் நடுவில் உங்களோட மனம் பாரமாக இருக்கும்போது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு குரலே போதுங்க உங்களோட மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பெரிய மருந்தாக இருக்குங்க. ஒரு பயமான விஷயமோ ஒரு பதட்டமான விஷயமோ உங்களுக்கு நடக்கும்போது ஜஸ்ட் அம்மாவோட குரலோ இல்லை பேரண்ட்ஸோட குரலோ நீங்கள் கேட்கும்போது அந்த இடத்துல மருந்தே இல்லாத இடத்துல கூட அம்மாவோட குரல் மருந்தாக உங்களுக்கு அமையும். உங்களோட பயமும் பதட்டமும் ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையும் உறுதியும் தரக்கூடிய வார்த்தைகள். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணும்போதுலாம் சொல்லுவாங்க, இந்த விஷயத்த நீ ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிருவ, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்ட, கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் நீ தாண்டி வந்துடுவ அப்படின்னு நமக்கு நம்பிக்கை உறுதியும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்கங்க. சில பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சில பேர் சொல்லும்போது நம்மளை ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்பிக்கையும் உறுதியும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும்போது, அதுவும் முக்கியமாக தாயார்கிட்டேருந்து வரும்போது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாத அப்படின்னு சொல்றதும், ஓகே நீ அதெல்லாம் சமாளிச்சு வந்துருவ அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கூட உங்கள் மனதில் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய பயத்தை தவிர்த்து உங்களுடைய தன்னம்பிக்கை லெவலை ஏற்றுறதை உங்களால் ஈஸியாக உணர்ந்துக்க முடியுங்க. அம்மாவோட வார்த்தைகள் எப்பயுமே பயத்தை கூட பலமாக தாங்க மாற்றும். மன அமைதியை கற்றுத்தரக்கூடிய முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அம்மாவாக தான் இருக்கும். இந்த அம்மாவோட அணைப்பும் அந்த பொறுமையும் இந்த பாசம் இதுவே தான் நமக்கு ஒரு தாரக மந்திரமாக நம்மளோட
நம்மளோட குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் நமக்கு படிஞ்சு போகுதுங்க. நம்ம குழந்தைக்கும் அதே மாதிரி அரவணைப்பும், அதே மாதிரி பொறுமையும், அதே மாதிரி பாசத்தையும் நம்ம கொடுக்கும்போது நமக்கு தெரிய வரும், நம்மளோட தாயார் தான் நம்மளோட முதல் ஆசிரியை அப்படின்னு. நான் நம்மளை அமைதி கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா பார்த்தீங்கன்னா நம்மளை அமைதிப்படுத்துவாங்கங்க. நமக்கு எப்படி அமைதிப்படுத்தணும் அப்படின்றதையும் அவங்களே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களோட செய்கையாலையும் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் தன்னோட ஆக்டிவிட்டீஸ்லேயே நமக்கு நிறைய விஷயத்த நமக்கு கற்றுக்கிட்டே கொடுத்துட்ருக்காங்கங்க. இதோட ஒரு சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர் நம்ம வாழ்க்கையில் வேற யாருமே இருக்க முடியாதுங்க. உலகமே சுமையா தோண்டும் போது கூட அம்மா அப்படின்றவங்க அந்த விஷயத்த ரொம்ப லேசாக்குவாங்க. அம்மா அப்படின்றது ஒரு பொக்கிஷமான உறவுங்க. அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நம்ம மரியாதை கொடுத்து வச்சுக்கோங்க. அம்மா தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.